Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்துறை நிகழ்த்தும் நற்றினை கூறும் இயற்கை வாழ்வு என்னும் இணைய வழி கருத்தரங்கில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழை தரணி போற்ற செய்தோர் ஆயிரம் உண்டு, அவர்தம் பொன்மொழிகளை நெஞ்சில் நிறுத்தி வரவேற்புரை வழங்கி உங்களை வரவேற்றிட எம் துறை தலைவர் திரு வெற்றிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வளாகத்தினுடைய துணைத் தலைவர்கள் முனைவர் அருணாச்சலம், முனைவர் செந்தில் ஆகியோருக்கும், இணைப்பதிவாளர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையைச் சேர்ந்த திரு பாலாஜி, திருமதி கவிதா, திருமதி சவிதா உள்ளிட்ட தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை கூறும் முகத்தான் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். திரு முரளி அவர்கள் நற்றினை கூறும் இயற்கை வாழ்க்கை என்ற தலைப்பில் பேச உள்ளார். எனக்கு நற்றினை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை
நான் உங்களை எடுத்துக் கூற விரும்புகிறேன். நெடிய மொழிதலும் தடிய ஊர்தலும் செல்வம் அன்று, தன்செய் வினைப்பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று நற்றிணையில் 210வது பாடலில் உள்ளது. இதனுடைய பொருள், இப்பாடல் பொருள், தம்மை சேர்ந்தவர்களின் துன்பத்தை கண்டு வருந்தி அவர்களுக்கு உதவி செய்வது அருட்செல்வத்திலும் உயர்ந்த வாழ்வதே செல்வம், மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் இல்லை என்று மிக அருமையாக கூறுகிறார். இதேதான் திருக்குறளில் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு உள என்ற திருக்குறளில் இங்கு நோக்கத்தக்கது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பாடல் நற்றிணையில் 214வது பாடல், இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும் புணர்வு என் என்பது 214வது பாடல். இதனுடைய பொருள், புகழ், இன்பம், கொடை ஆகிய மூன்றும் தமது வீட்டில் செயலற்று இருந்தவர்களுக்கு, இப்பொழுது நாம் இருக்கிறோம் அல்லவா, செயலற்று இருக்கிறோம் அல்லவா, அது போன்று இருந்தால் புகழ், இன்பம், வள்ளல் என்ற பெயர் மூன்றும் ஏற்படாது என்று கருவூர் கோசனார் என்ற புலவர் நற்றிணையில் 214ஆம் பாடலில் கூறுகிறார். அதற்கு அடுத்தபடியாக நற்றிணையில் 226வது பாடல், மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம் சா செய்யார் உயர்த்தவம் வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் என்று அந்த பாடல் போகிறது. இந்த பாடல் நற்றிணையில் 226வது பாடல். இதனுடைய பொருள், மரம் பட்டு போகும்படி அதில் உள்ள மருந்தினை யாரும் எடுக்க மாட்டார்கள், தன் வலிமை முழுவதும் போகும்படி யாரும் தவம் செய்ய மாட்டார்கள், அதுபோலவே மக்களின் வாழ்வாதாரம் போகும்படி தற்போதுள்ள அந்த ஜிஎஸ்டி போன்று வரிகளை மன்னர்கள் வசூல் செய்ய மாட்டார்கள் என்று கணியன் பூங்கொட்டனார் நற்றிணையில் 226வது பாடல் கூறியிருக்கிறார். கணியன் பூங்கொட்டனார் புறநானூற்றிலே யாரும் உரை யாரும் கேளீர் என்று கூறியிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததே. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு நற்றிணை பாடலை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். திறம்புரி கொள்கையோடு இறந்து செய்யின் அல்லது அரும்பொருள் கூட்டம் இருந்தார்க்கு இல் என்ற நற்றிணையில் 252வது பாடலில் உள்ளது. இப்பாடலினுடைய பொருள், வீட்டிலேயே முடங்கி இருக்காமல் சிறந்த கொள்கையோடு வெளியில் சென்று பொருள் சேர்க்க வேண்டும். கவலையோடு வீட்டில் உட்கார்ந்திருந்தால் ஒரு பொழுதும் பொருள் சேராது. கொடுக்க வேண்டிய தெய்வம் கூரையை பித்துக் கொண்டு வந்து கொடுக்கும் என்று நினைப்பது எல்லாம் தவறு என்ற கருத்தை மிக அருமையாக வெளியிடுகிறார். இது போன்று, எனவே இந்த நற்றிணை பாடல்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது அப்பொழுதே ஏதோ கொரோனா வந்து விட்டது போன்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவ்வளவு அருமையாக மிக சிறப்பான முறையில் வீட்டில் முடங்கி இருக்கக்கூடாது, சிறந்த கொள்கையோடு வெளியில் சென்று வர வேண்டும் என்றெல்லாம் அந்த காலத்திலேயே நற்றிணையில் எழுதியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும். இன்னும் பல கருத்துக்களை பேராசிரியர் முரளி அவர்கள் விளக்க இருக்கிறார். எனவே நான் இத்துடன் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்கள் வரவேற்பில் நாங்கள் மகிழ்கின்றோம். ஒரு நிகழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் அவசியம். இந்நிகழ்வு சிறக்க வாழ்த்துரை வழங்கிட எம் வளாக துணைப்புல முதன்மையர் டாக்டர் AR அருணாச்சலம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் மதிய வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மானுடவியல் மற்றும் அறிவியல் சார்பில் இன்று தமிழ்துறை நடத்தும் இணையவழி கருத்தரங்கம் நற்றிணை கூறும் இயற்கை வாழ்க்கை என்ற நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வருக நான் வரவேற்கின்றேன். முதல்ல இந்த பல்கலைக்கழகத்தோட நிறுவன தலைவர் இன்ஜினியர் திரு ACS அருண்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இன்னைக்கு அனுமதி அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் தமிழ்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.
தமிழ் துறையுடைய துறை தலைவர் திரு வெற்றிவேல் ஐயா அவர்களும் மற்றும் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் திரு பாலாஜி அவர்கள், திருமதி ஷர்மிளா அவர்கள், முனைவர் திரு கவிதா அவர்கள், ஸோ எல்லாரும் சேர்ந்து இன்று இந்த இணையவழி கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். மற்றும் இன்று கருத்துரையாளராக வந்திருக்கிற முனைவர் மு முரளி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, கிரசன்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம், மண்டலூர், அங்கிருந்து ஐயா வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வந்து உங்களுடைய என்ன சொல்றது, இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக நடத்துறதுக்கு உங்களுடைய இதை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப, உங்களுடைய டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கருத்தரங்கத்திற்கு வந்து உங்களை வந்து பதிவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப் வாயிலாக இன்று தொழில்நுட்ப வசதியுடன் இன்று வந்து அனைவரும் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஸோ எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வெற்றிகள். ஸோ என்னை வந்து தமிழ்துறை அழைத்ததற்கு என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்நிகழ்வுக்கு மேலும் வலு சேர்த்திட வாழ்த்துரை வழங்குமாறு எம் வளாக துணைப்புல முதன்மையர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களையும் அழைக்கின்றேன். நன்றிமா. இன்றைய தமிழ் கருத்தரங்கில் இணையவழி மூலம் இணைந்துள்ள அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நிகர்நிலை பல்கலைக்கழகம் தமிழ்துறையின் சார்பாக இணையவழி மூலம் இக்கருத்தரங்கினை சிறப்பான முறையில் நடத்த அனுமதியளித்த எங்கள் பல்கலைக்கழகத்தின் தலைவர் இன்ஜினியர் ACS அருண்குமார் அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சீரிய முறையில் இணைய வழியில் கருத்தரங்கினை நடத்துவது சிறப்பாகும். தமிழ்துறை தலைவர் திரு வெற்றிவேல் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் கவிதா மற்றும் தமிழ்துறையில் உள்ள அனைத்து தமிழ் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். எங்களது தமிழ்துறை மேன்மேலும் சிறப்பாக பல தலைப்புகளில் கருத்தரங்கினை நடத்த என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இணைய வழியில் நற்றினை கூறும் இயற்கை வாழ்க்கை எனும் தலைப்பில் பேச இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் மு முரளி அவர்கள் சென்னை கிரசன்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒற்றை யானை, அனல் கீற்று, முரளி சிறுகதைகள் போன்ற நூல்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது பன்முக போக்கில் தமிழ் இலக்கியங்கள் என்ற வடிவில் சில நூல்களை புதுப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நற்றினை பாடல்கள் மூலம் அக்கால மக்களிடம் பரவி கிடந்த பழக்க வழக்கங்கள் பற்றி சிறப்பாக அறியலாம். எடுத்துக்காட்டாக தலைவன் தலைவி வாழ்க்கை முறை, மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கொடைத்திறம், மன்னர்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்த அறவாழ்வு ஆகியவற்றை அறிவும் நற்றினை பாடல்கள் துணை செய்கின்றன. இவை அனைத்தும் கூறி இக்கருத்தரங்கம் சிறப்பாக வாழ்த்து அடைய என்னுடைய வாழ்த்தினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களின் வாழ்த்துக்கள் எங்களை வளமாக்கும். இக்கருத்தரங்கில் கருத்துரையாளர் இயற்கையின் இன்பத்தை நம் முன் நிழலாட செய்திட வருகை புரிந்துள்ள முனைவர் மு முரளி அவர்களை அறிமுகம் செய்திட எம் துறை உதவி பேராசிரியர் திரு பாலாஜி அவர்களை அழைக்கின்றேன். நன்றி அம்மா. செந்தமிழே செந்தமிழே செம்மையான வண்டமிழே சீர்திருத்தம் செய்ய வந்த தென்னகத்தின் தீந்தமிழே தாயே தமிழே வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நிகர்நிலை பல்கலைக்கழகம், மதுரவாயல், அடையாளம்பட்டு இணையவழி கருத்தரங்கம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய பல்கலை தலைவர் அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறித்தவ கல்லூரியில் பயின்றவர், கிரசன்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர், நான்முகனை போன்று 4 நூல்களை வெளியிட்டுள்ளார். நுகம், ஒற்றையானை, முரளி சிறுகதைகள், அனல் கீற்று மற்றும் கானா பாடல்கள், சமூகவியல் நோக்கு
அது மட்டுமன்று, முத்தமிழ் போன்று 3 நூல்களை பதிப்பித்து இருக்கிறார். பன்முக நோக்கில் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் முற்போக்கு சிந்தனைகள், தமிழ் இலக்கியங்களில் விழுமியங்கள், இப்படி கருத்தரங்கிற்கு வழங்கிய கட்டுரைகள் 14, கருத்தரங்க ஒருங்கிணைப்புகள் 5, கருத்தரங்க பங்கேற்புகள் 3, பயிற்சி பட்டறையில் பங்கேற்பு, பேச்சு போட்டி மற்றும் வீதி நாடகம், நாட்டு நலப்பணித்திட்டம், இப்படி பன்முக திறமைகள் கொண்டவர் முனைவர் முரளி அவர்கள். என் நண்பர், இளைஞர், இனியவர், இனிய சொல் உடையவர், நற்றமிழ் கவிஞர், கவிமுகிலாய் திகழ்பவர், பன்முக சீர்திருத்தவாதி, பூந்தளிராய் புன்சிரிப்பு, பூமி தாயின் அரவணைப்பு, கருத்தினில் நங்கூரம், கருத்தினில் நங்கூரம், கானா பாடலில் கவி நிலவாம் நண்பர் முனைவர் மு. முரளி அவர்களை நற்றினை கூறும் இயற்கை வாழ்க்கை எனும் தலைப்பினில் கருத்துரை வழங்க வருமாறு கனிவுடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, கருத்தினை உரை வீச்சினை தருக. நன்றி ஐயா. சிறப்புக்கேற்ற சிறந்த அறிமுக உரை. இயற்கையின் இன்பம் இமயத்தின் உச்சியில், அதனை எங்கள் செவிகளுக்கு சேர்த்திட வருக ஐயா. உங்களின் களம் இதோ உங்களுக்காக காத்திருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்வாய்ப்பை தந்தருளிய ஏசிஎஸ் தலைவர் அருண் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் அத்துணை பேராசிரியர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வரும் பேராளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடிப்படையில் நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். என்னுடைய குழந்தை பருவம் தொடங்கி, அதாவது எம்ஜிஆர் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் பெரியவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க, எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு. அது புரியாத வயசு. நான் அதான் உயிரோட இருக்காரு, ஏதோ படத்துல இருக்காரு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்போ தோறை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரை ரசிக்கக்கூடிய ஒரு பல்வேறு மக்களுள் நானும் ஒருவன். அந்த பெயரில் அமைந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த துறை ஆளுமைகளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மாவிற்கும் என்னுடைய நன்றிகள். முன்பு பேசிய பெரிய ஆளுமைகள் எல்லாரும் வயசுல ரொம்ப பெரியவங்க, துறை தலைவராக இருக்கட்டும், அப்புறம் வாழ்த்துறை வரவேற்புரை வணங்கிய அத்தனை பேர்களும் வயதில் பெரியவர்கள், அனுபவத்தால் பெரியவர்கள். நான் ரொம்ப சின்ன பையன். எதை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டி எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்கள பத்தி பேச வந்திருக்கேன். மற்றபடி நான் பெரிய ஒரு சிந்தனைவாதி. நண்பர் சொன்னாரு, அந்த அறிமுக உரையில சொன்னாரு, எனக்கு தென்கட்சிக்கு சுவாமிநாதன் ரொம்ப பிடிக்கும், அவரு ஒரு வேடிக்கையா பேசுவார் ஒரு செய்தி. இப்போ என்னை பத்தி ஒரு அறிமுக உரை வாசிச்சுட்டு போனாரு, அது அவ்வளவோ நானா எழுதி கொடுத்தது. இவ்வளவு நல்லா பேசுவார், தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா எழுதி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அந்த வகையில இந்த மனிதன் என்பவன் தனிப்பட்ட முறையில எப்பவுமே ஒரு சின்ன செயலை சாதிச்சுட்டா ஒரு தன்முனைப்பு அவனுக்குள்ள எட்டி பார்க்குமோ, அதை கடந்து வந்துடணுமோ. மனிதனும் தன்முனைப்பும் ஒன்னா போகக்கூடாது. அந்த வகையில இந்த சங்க இலக்கிய புலவர்களுடைய ஆளுமைகளை படிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை, இந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரணம் அப்படின்ற ஒரு சமநிலை வருது. அந்த வகையில இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக என்னை நம்பி நம்பாமல் தமிழின் ஆர்வத்தோடு வேறு வழி இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் பல்வேறு சிந்தனைகளிலுடைய கோடி வணக்கங்கள். நம்ம களத்துக்கு போயிடலாம்.
கணேஷ் பாபு ஐயா தெரியுதுங்களா? இன்னும் விசிபிள் ஆகலைங்களா? அப்படி இருங்க. ஐயா வந்துடுச்சுங்களா கணேஷ் பாபு ஐயா? நன்றி நன்றி கணேஷ் பாபு ஐயா, உங்களுக்கு நன்றி, கவிதா மேம்க்கு நன்றி, பாலாஜி சாருக்கு நன்றி, அத்தனை பேருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. பார்வையாளர்கள் கவனத்திற்கு நற்றிணை வழி இயற்கை வாழ்க்கை இந்த தலைப்புல நம்ம ஒரு சில செய்திகளை மட்டும் பார்க்கலாம். சார் நான் பேசுறது கேக்குது இல்ல சார்? நான் பேசுறது கேக்குதுங்களா கணேஷ் பாபு சார்? கணேஷ் பாபு சார்? பாலாஜி சார், ஐ am audible? பாலாஜி சார்? பாலாஜி சார், ஐ am audible? Yes, Balaji sir, I am audible? Yes sir, audible sir. Yes, thank you sir. உலகில் பல மொழிகள் இருப்பினும் தமிழ் மொழிக்கான தனித்தன்மைகள் யாவரும் அறிந்த ஒன்று. தமிழ் செம்மொழியாவதற்கு அறிஞர்கள் பலர் உழைத்துள்ளனர், யாவரும் அறிந்த செய்தி அது. ஏன் சங்க இலக்கிய நம் பெருமை? காதல், வீரம். கிமு காலத்திலேயே காதல், கிமுவிலேயே தமிழ் அந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட சமுதாயமாக ஒரு காதல் என்பது பொதுவாக இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா சங்க காதல்ல ஒரு தூய்மை, புரட்சி, ஒருவனுக்கு ஒருத்தி போன்ற நிலை இருந்துள்ளது. காதலித்த பெண்ணோடு திருமணம், அந்த பெண்ணுக்காக பொருள் தேடி செல்லக்கூடிய தலைவன் அது நிலை. இந்த அவ்வாறு காதலில் ஊழல் வருது, 2, 3 பல காரணங்கள்ல பொருள் தேடி செல்லக்கூடிய காரணம், பிற பெண்ணை தலைவன் தேடுகின்ற அந்த ஒரு நிலை. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பாகவே தலைவியினுடைய ஒழுக்கமும் தலைவன் அது அந்த பொறுப்பில்லாத நிலையும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதுல இருந்து ஆழமா என்ன தெரியுது? ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த நிலை ரொம்ப ஆழமா நம்பப்பட்டிருக்கு. அப்படி வந்த அந்த ஊழலை தீர்த்து வைப்பதற்காக தோழன், தோழி, அப்புறம் கண்டோர், யானையோர் பல செய்திகள். கிமு காலத்துல எந்த அளவுக்கு காதலை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு வீரத்தையும் பார்த்திருக்காங்க. முறையாக 4 வகை படைகளை வச்சிருக்காங்க: தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. முறையாக அந்த படைகளை பராமரித்த ஒரு நிலை. போரில் நியாயமா ஒரு மரபு, போருக்கான ஒரு மரபு மேற்கொள்ளப்பட்டிருந்தது சங்க காலகட்டங்கள்ல. சங்க புலவர்களின் ஆளுமைகள் பாருங்க, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள் உள்ளிட்ட அந்த உயிரினங்கள் குறித்த ஒரு நுட்ப அறிவு அவங்க எப்படி அது வியப்பா இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது வைரமுத்து தமிழ்நாட்டு படையில திருவள்ளுவர் எழுதும்போது ஒரு வாக்கியத்தை குறிப்பிடுவாரு: நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடக்கூடாதுன்னு நான் போராடினேன். கிட்டத்தட்ட இந்த அதே நிலைதான் சங்க புலவர்களுடைய அந்த ஆளுமைகளை சொல்லும் பொழுது, நான் உணர்ச்சி வசப்பட்டுடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா போராடிட்டு இருக்கேன். ஏன் சங்க புலவர்களுடைய ஆளுமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுல பாருங்க, இது என்னுடைய அனுமானம். தொலைக்காட்சி என்பது யாவருக்கும் பிடித்தமான ஒன்று. தற்போது ஒரு சிலரை விட்டுடுங்க, இப்போ எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு 25 கோடி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குக்கு பாடல் 25 கோடி பார்வையாளர்களை ஈர்க்குது. அப்ப பாருங்க தொலைக்காட்சி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அது பத்தின ஒரு அரசியல் புரிதல் தேவைப்படுது. பெரும்பான்மையா உள்ளூர் தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்கன்னா நாடகம், படம், அந்த ஆடல், பாடல், நகைச்சுவை, இது உள்ளூர் நம்ம இந்திய அளவுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில். இதே வெளிநாட்டு அலைவரிசையில் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை காட்டில் உள்ள உயிரினங்கள்.
ஏன் இவங்க இந்த காட்டில் உள்ள உயிரினங்கள் இது குறித்து ஏன் அவங்க அதிகமா அந்த தொலைக்காட்சிகளில் அந்த அலைவரிசைகளில் ஏன் ஒளிபரப்பப்படுது, அது பத்தின ஒரு 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 விழிப்பு தேவைப்படுது. வெளிநாட்டு அலைவரிசை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சேனல் எடுத்தாங்க, நேஷனல் ஜியோகிராஃபி வைடு. அந்த ப்ரோக்ராம் பாருங்க, அந்த டைமிங் பாருங்க, அந்த ப்ரோக்ராம் டைட்டில் எல்லாம் பாருங்களேன். ரேஸ் டு தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தி எர்த், சண்டே த்ரில்ஸ் வித் பேர் கிரில்ஸ். அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு காட்டில் உள்ள அந்த பேர் கிரில்ஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்ப டிஸ்கவரி சேனல்ல இவர் பெரும்பான்மையா வராரு, முக்கிய நட்சத்திரங்களோடு காட்டுக்குள்ள ஒரு பயணம் போறாரு. இவர் வந்து பிரிட்டிஷ் சாகசக்காரர், பிரிட்டிஷ் அட்வென்ச்சர் பிசினஸ் மேன் சொல்றாங்க. காட்டுல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. இவரை நம்ம பாராட்டலாம் ஒரு வகையில, ஆனா இயக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த காட்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வெளிநாட்டினரோடு ஒப்பிட்டு ஒரு சிறுமைக்கு உள்ளாகிடுறாங்க. நம்ம இயக்குனர்கள் இவங்களை எல்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் இது எதிர்நிலையாக நான் இந்த கருத்தை முன்வைக்கல. எதற்கெடுத்தாலும் ஒரு ஒப்பிட்டு பாக்குறோம். ஒரு ஆஸ்கர் கிடைக்கலன்ட்டு வருத்தப்படுறோம். அப்படி அது தேவையில்லைன்ற மாதிரி சங்க புலவர்கள் நம்மளுக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறாங்க. வெளிநாட்டு படைப்புகளில் இயற்கை 50 விழுக்காடு உள்ளதென்றால் சங்க இலக்கியத்தில் 100 விழுக்காடு உள்ளது. உங்களுக்கு நல்லா தெரியும், சங்க இலக்கியங்கள்ல யா என்னும் மரம் பெரும்பான்மையா பேசப்படும். எத்தனை பேருக்கு யா மரம் தெரியும் அப்படின்ற செய்தி எனக்கு தெரியல. வேங்கை மரம் ஓரளவுக்கு தெரியும், காரணம் இப்போ இந்த பர்னிச்சர் கடைகள்லாம் பயன்படுத்துறாங்க, அதனால நேரடியா வேங்கை மரம் தெரியும். யா மரம், ஒடுன்னு ஒரு வகை மரம் தொல்காப்பியத்துல பேசியிருக்காங்க. இல்ல கதவுகளை அமைக்க ஒடு மரம் பயன்பட்டிருக்கு. இந்த யா மரம் பாத்தீங்கன்னா உயர்ந்தது, காட்டில் மிக உயர்ந்தது. அந்த மரத்துலதான் கழுகு கூடு கட்டி வாழ்ந்திருக்கு. ஏன் இந்த செய்தியை நான் இங்க காட்ட விரும்புறேன்னா, நீங்க பாருங்க, நடுக்காட்டுல ஹெலிபேட் வச்சு ஃபாரினர் அயல் நாட்டவர்கள் நடுக்காட்டுல ஹெலிகாப்டர்ல போயிட்டு உயர்ந்த மரத்துக்கு அருகாமையில ஒரு குடில் அமைத்து கழுகின் வாழ்க்கையை படம் பிடிக்கிறார்கள். எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாங்க. சங்க இலக்கியத்துல சாதாரணமா உயர்ந்த மரமாகிய யா மரத்துல கழுகு கூடு கட்டி வாழும். இது வந்து சங்க இலக்கிய பதிவு. பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஒட்டுமொத்தமா நம்ம சங்க இலக்கியத்தை நற்றிணை வழியா புரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சி தான் இந்த செய்தி. ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் தொடர்பான அந்த வளர்ச்சி, தொழிற்பாடு, கட்டமைப்பு, ஒன்று மற்றொன்று கொண்டுள்ள தொடர்புகள், இது குறித்து இந்த நற்றிணையில நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். நம்ம எல்லாருமே தான் கவனிக்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய தெரியும், பாட்னி, ஜுவாலஜி, விலங்கியல், தாவரவியல், பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த துறையில இருக்கக்கூடிய பெரும்பான்மை யாரும் வருத்தப்பட மாட்டீங்கன்னா நம்புறேன் ஆழமா. நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம சொத்துல நம்மள்த பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய துறை சார்ந்த அந்த துறையில இருக்கக்கூடிய அறிவியல் என்பது அவங்களுக்கு தேவையற்ற ஒன்றாக பார்க்கப்படுது. ஆனா முயற்சி செஞ்சா அதை தெரிஞ்சுக்கலாம். சங்க புலவர்கள் என்ன, அவங்களாம் தெய்வங்களா இல்ல நம்ம இந்த தமிழ் நிலத்தின் கடவுள்களா, எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு புரியல. வியப்பா இருக்கு. என்னுடைய பார்வை கிட்டத்தட்ட நேரடியா தலைவன் தலைவியை கடந்து ஒட்டுமொத்தமா இந்த நில அமைப்புல எப்படி ஒரு ஆப்பிரிக்கா மக்கள் காடு, அந்த நேஷனல் பார்க் எப்படி இருக்கு, அங்க என்னெல்லாம் இருக்கு, ஏன் நம்ம சங்க இலக்கியத்துல அந்த செய்தி எல்லாமே பேசப்பட்டிருக்கு. எதற்கு காப்பா அரவாணன் அவர்கள் மர வழிபாடுன்ற செய்தியை ஆப்பிரிக்கா மக்களோடு தமிழ் மக்களை இணைத்து பார்க்கிறார்? எதுக்கு கைலாசபதி அவர்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறாரு கிரேக்க இலக்கியத்தின் தமிழ் இலக்கியத்தையும் அப்படின்னு பார்த்தா, அந்த நம்மளுடைய வரலாறு ரொம்ப பெருசா இருக்கு. நில அமைப்புல, இங்க இருந்த உயிரினங்கள் அமைப்புல அசுனம் என்பது ஒரு வகையான அந்த விலங்கா பறவையா உரையாசிரியர்களுக்கு ஒரு வித சுமை வருது. இது முழுமையா விளக்கத்துக்கு ஒரு அச்சம் வருது. ஏன்னா ரொம்ப மிக நீண்ட நாட்கள் கழித்து இது ஒரு இசை கேட்கக்கூடிய விலங்காக, ஒரு இசைக்கு மயங்கி மற்றொரு இசைக்கு துன்பப்பட்டு உள்ளது. அந்த யாழ் இசைக்கு இந்த அசுனம் விலங்கு மயங்கியுள்ளது. பறையை மீட்டி அதனை அச்சுறுத்தி வேட்டையாடியுள்ளார்கள். பெரும்பான்மை சங்க காலங்களில் வேட்டையாடப்பட்டது உணவுக்காக என்பது ஆழமான கருத்து. அப்போ இந்த அசுனம் என்பது இந்த விலங்கு எங்க போச்சு? ஒருவேளை அமேசான் காட்டுல தொலைஞ்சிருச்சா? இல்ல நமக்கு தெரியல. 2 பாட்டுல இத குறிப்பிட்டிருக்காங்க. ஐயரை மீன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மதுரை பக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு
மீன் குழம்புங்க, ஐயரை. இங்க யாராவது சைவம் இருந்தீங்கன்னா என் மேல கோச்சிக்க கூடாது. இது சங்க இலக்கிய பதிவு. ஒருவேளை இந்த மதுரையில பாத்தீங்கன்னா மாமனார் விருந்துல ஐயரை மீன் குழம்பு ரொம்ப சிறப்புங்களாம். மாமனார்கள் மீன் மார்க்கெட்ல ஐயரை மீனை தேடியே சுத்திட்டு இருப்பாங்களாம். இந்த காகம் பாருங்க, தன்னுடைய இணை பறவைக்காக ஐயரை மீனை சேற்றில் போய் தேடிய ஒரு காட்சி குறிக்கப்பட்டுள்ளது. பசுமாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட மணி, இது ரொம்ப வியப்பான செய்திங்க. இதெல்லாம் சாதாரணமா நம்ம பாக்குறோம். மரத்தை இந்த கழுத்துல எதற்காக இந்த மணி கட்டப்பட்டிருக்கு? நான் இது குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்தமான் போயிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் அருங்காட்சியகத்துல அந்த பழங்கால அந்த மாடுகள் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்துல மணிகள் குறித்த பதிவு கிடைக்குது. இது குறித்து இப்ப அண்மையில என்னவா இருக்கு? நான் அங்க வண்டலூர்ல ஒரு உழவு நிலம் அங்க இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த யுஎஸ் நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமி. அங்க இருக்கக்கூடிய ஒரு உழவரோடு நான் வந்து கேட்டேன், ஐயா இதுக்கு எதற்காக ஐயா இது கழுத்துல அந்த மணி கட்டியிருக்காங்க? அது எப்பா இங்க போய் இது எல்லா இடத்துலயும் மேயுதுப்பா, புத்துல எல்லாம் போய் வாய் வைக்கும், பாம்பு உடம்பு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நேரத்துல இவரு ரொம்ப அலறுவாரு, அப்ப சத்தம் அதிகமா கேட்கும், அப்ப போய் உடனே அவரை காப்பாத்தலாம். இந்த செய்தி எப்படி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது? ஆப்பிரிக்கா மக்களுடைய அந்த ஆடு மாடு மேய்த்தல்ல பாருங்க, அது மாடுகள் கழுத்துல மணி கட்டப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்திலேயே இதை வச்சிருக்காங்க பாடல்ல. அப்போ அந்த நிலம் சார்ந்த அறிவு, காடுகள், இங்க பாம்புக்கு பயப்படுறாங்கன்னா காடுகள் உங்களுக்கு தெரியும், புலி, வேங்கை, இது போன்ற அந்த விலங்குகள் அவங்க கிட்ட இருந்து இவங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு தெரியும் அந்த ஆணிரை கவர்தல், மீட்டல். பொருளாதார ரீதியா ஒரு அரசன் மற்றொரு அரசனை அழிப்பதுதான் இந்த போருக்கான அடிப்படை. தமிழ்நாட்டு படையில கூட வைரமுத்து சொல்றாரு, அந்த கருவி மாறிடுச்சு, காரணம் மாறிடுச்சு, ஆனா சண்டை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாலை நேரத்துல பாருங்க, இந்த மாடுகள் எல்லாமே காட்டுல மேய்ஞ்சிருக்கு, தண்ணி இல்லை, இவங்க மேய்தல் தொழிலை முடித்துட்டு ஊர் நோக்கி வராங்க. கோடை காலம் பாருங்க, தண்ணி இல்லை. இந்த பசு மாடுகளோடு யானை குட்டிகளும் ஊருக்குள்ள வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் ஒரு வியப்பா பாக்குறாங்க. அப்போ நற்றிணை பாட்டுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த அது என்னென்ன ஒரு பதிவுகள் மாடுகள் குறித்து ஒரு புரிதலுக்காக நான் இது ஒரு கோர்வை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அது கழுத்துல மணி கட்டப்பட்ட செய்தி, அந்த இடையர்கள் கையில குழல் விடக்கூடிய ஒரு காட்சி, அந்த வில்வேல் கொண்டு அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரக்கூடிய காட்சி, பசுக்களுக்கு வாடை காற்று, அந்த குளிர் வந்து அவருக்கு ஒத்து வரல. எருமை மாடு எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவாரு, அவர் வாழ்க்கையே குளிர் தான், பசு மாடுகளுக்கு குளிர் ஆகாது. எவ்வளவு அழகா செய்தியை அப்படி பாருங்க, அது குறிச்சு வச்சிருக்காங்க. பசுக்களோடு யானை கன்றுகளும் ஊர் திரும்பக்கூடிய ஒரு காட்சி. இது பசு வயலை செடியை மேய்ந்த காட்சி, பலாப்பழத்தை தின்றுள்ள காட்சி, ஆம்பல் மலரை மேய்ந்த காட்சி. தெருக்களில் பார்த்தீங்கன்னா அந்த சாணம் போட்டு அது எருவாக மாறிய அந்த தெருக்களின் அமைப்பு, காந்தல் மலர்களை மேய்ந்த காட்சி குறிக்கப்பட்டுள்ளது. வேலன் வெறியாடல் குறித்து தமிழ் ஆசிரியர்களுக்கு நான் விளக்க வேண்டியதில்லை. ஆனால் பொது பார்வையாளர்கள் அவர்களுடைய ஒரு புரிதலுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தாய் மகள் உறவுல இருக்கக்கூடிய நிலைதான் இந்த வேலன் வெறியாடல். பொண்ணு ஒரு விதமா சாப்பாடு சாப்பிடாம ஏதோ ஒரு மாற்றத்துல இருக்கிறத அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. மனம் விட்டு பேச முடியாது, கேட்க முடியாது. தோழியை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சங்க காலத்துல அப்படி ஒரு காட்சி இது. அந்த நிலையிலிருந்து அந்த பொண்ணை மீட்பதற்காக ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. திமுக காலகட்டங்களில் ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு பலி கொடுத்தா இந்த பொண்ணு வந்து மாறிடும். ஆனா இந்த பொண்ணுக்கும் தோழிக்குன்னு தெரியும் இது அவரால வந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்குவாங்க. தாய்க்கு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான், ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது பண்ணி இந்த பொண்ணை மனசை மாத்தலாம்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சங்க இலக்கியத்துல அப்படி தெரிஞ்சதா குறிப்புகள் இல்லை. அந்த ஆடு பாருங்க, ஒரு 3 பாட்டுல அந்த கூழியர் அப்படின்னு ஒரு மக்கள் அதிகப்படியா குறிஞ்சி நிலத்துல மருத நிலத்துல இப்படிதான் நம்ம பாக்குறோம். அந்த மக்கள் ஆடுகளை வச்சிருக்கக்கூடிய காட்சி, கழுத்துல மணி கட்டப்பட்டிருக்க காட்சி, வேலன் வெறியாட்டுல
அப்புறம் ஆமை பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் கடற்கரை ஓரங்கள்ல இந்த நெய்தல் நிலத்துல இந்த ஆமைகள் உறங்கிய காட்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சங்கப்புலவர்கள் வந்து உச்சக்கட்ட ஒரு ஃபீல்டு ஒர்க்கரா இருந்திருப்பாங்களோ. காடு, மலை, கடல் பார்க்காம இறங்கி ஒருவேளை அரசர்கள் அவர்களுக்கு நல்லா உதவி செஞ்சிருப்பாங்களோ பொருளாதார ரீதியா. அப்போ அவ்வளவு ஒரு புலவர்கள் கிட்ட குதிரை தேர்லாம் கொடுத்து நீங்க போய் பாட்டு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ. எவ்வளவு நம்ம யோசிக்க தோணுது. இந்த ஆலி யாழி எப்படி வேணா அதை சொல்லலாம். இது ஒரு என்னுடைய மரபு வழிபட்ட ஆராய்ச்சியாளர்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு என் மேல கோச்சிக்கலாம். அது நான் வருந்த மாட்டேன். ஏன்னா இது இருக்கிற செய்தி தான் நம்ம பேசுறோம். பொதுவா இந்த ஆளின்ற இந்த இலட்சணையை பார்த்து நான் ஒரு சிலர் எழுதுறாங்க, இந்த சீனா நாட்டுல இருக்கக்கூடிய சீனா அது போன்ற சிங்கப்பூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஒரு அமைப்பு இருக்கும், அதோட இதை ஒப்பிட்டு பேசுறாங்க. அது நியாயமா மறுக்கணும் நம்ம. காரணம் வந்து இது நம்ம தமிழுக்கான ஒரு சொத்து ஆலி. அதே போல பல்லவர்கள் யார் அப்படின்னு ஒரு வினா எழுப்புறாரு நம்ம கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடுன்ற புத்தகத்துல ஒரு பொதுவா ஒரு கருத்து எழுதுற. பல்லவர்கள்ன்றவங்க யாரு? ஆனா அவங்க ஆட்சி ரொம்ப ஒரு கம்பீரமா இருந்திருக்கு, கலை படைப்புகள்ல உச்சமா இருந்திருக்கு. மக்களுக்கு நன்மை தீமை அது ரெண்டாவது செய்தி, அதை நம்ம நேரடியா இப்ப சொல்ல முடியாது. ஆனா நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய இந்த தரவுகள் பாருங்க, எப்படி பல்லவர்கள் இந்த சிற்பங்கள்ல காணப்படக்கூடிய இந்த யாழி அமைப்பு சோழர்கள் இந்த தாராசுரம் இந்த கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்ல எப்படி யாழி இருக்குது. அப்ப பல்லவர்கள் யாருன்னே நமக்கு குழப்பமா இருக்கிற அந்த சூழல்ல ஏன் நம்ம தாராசுரத்துல இருக்கக்கூடிய சோழர்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த பல்லவர்கள் பயன்படுத்திய அதற்கு பின்பு சோழர்கள் பயன்படுத்திய இந்த யாழி சங்க இலக்கியத்தில் பாட்டுல பதிவுகளாக இருக்கு. இந்த அமைப்பு இப்போ இன்னும் பாருங்க, ஒரு சில மக்களுக்கு தெரியாது, தமிழ் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பார்வைக்காக இந்த கூடுதல் செய்தி, இது அகநானூற்றுல இருந்து எடுத்த செய்திய. இது யாழின்ற உருவம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு ஆலயங்கள்ல பார்த்திருப்பீங்க. அது கையில ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கு, அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. யானை தந்தத்தை யாழி அதன் முகத்திலே அமர்ந்து, யாழி போய் யானை மூஞ்சில அடிச்சு அந்த தந்தத்தை புடுங்கி ரத்தம் வழிய வழிய அதை எடுத்து அப்படியே ருசிக்கணும். இப்ப அந்த காட்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. யானை தந்தத்தை அப்படி புடுங்கி அவர் யாழி சாப்பிட்டு இருக்காரு. தயவு செய்து உங்களுக்கு யாருக்கும் அருவறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம சிக்கன் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறோம்ல, அது போல இது யாழியுடைய உணவு. இதைதான் நம்ம பாக்குறோம். அப்ப பல்லவர்கள் என்பவர்கள் மிக மிக சிறந்த வீரர்களாக அவர்கள் காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய வணிகம்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி பல்லவர்கள் கிட்ட இருந்திருக்குன்றதுதான் பதிவு. இப்ப பல்லவர்களோடு உடன் சேர்ந்து சோழர்கள், குறிப்பா ஆதித்த சோழன், ஆதித்தன், இவர் வந்து பல்லவர் கூட அவர் கூட ஒன்னா போய் அவர் கூட ஒரு துணையாக இருந்து கடைசியில பல்லவனையே அழிச்சிட்டு சோழர்கள் மேல வராங்க. வேற செய்தி. ஆனா நமக்கு இருக்க ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, பல்லவர்களும் நம் நிலத்திற்கு மிக நெருங்கியவர்கள். சங்க இலக்கியத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தின் மரபுகள் பல்லவர்கள் வழியாக தொடர்ந்து அது சோழர்களிடத்திலும் இந்த கலை படைப்புகளை பார்க்கும் பொழுது கவனிக்க முடியுது. ஈரான் ரொம்ப அழகான ஒரு சிறந்த உணவு. இப்ப கூட நீங்க இப்ப இந்த லாக்டவுன்ல இல்லைன்னு நினைக்கிறேன், இங்க நம்ம மெரினால சுந்தரியாக்கான ஒரு கடை இருக்கு. அந்த கடற்கரையில ஒரு சிலர் சாப்பிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ், யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஒரு 150 ரூபா தராங்க பிரான் இறா. மனிதருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மனிதர்கள் அவ்வளவு கூட்டாங்க அந்த இறா சாப்பிடறதுக்கு. இறா மட்டும் இல்ல, மீன் குழம்பு எல்லாமே அங்க சிறப்புன்னு வச்சுங்களேன். இந்த இறால் பறவைகளுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. அது எடுக்கக்கூடிய அந்த முயற்சி பாருங்க, நடு கடல்ல ரொம்ப அழகா லகுவா அது பாய்ந்து அப்படி உள்ள போய் இறாலை பிடிச்சிட்டு மேல வருது. இதோட நிறுத்தி இருக்கலாம்ல அந்த புலவர், இதுதான் காட்சின்னு சொல்லிருக்கலாம்ல, அதோட நிக்கல. அந்த பறவை மேலே வந்து ரெக்கையை விரித்து அந்த ரெக்கையில இருந்து நீர் திவளைகள் துளி துளியாக வழிந்ததை எழுத்து ஓவியமாக காட்சிப்படுத்தக்கூடிய அந்த சங்க புலவர்களுடைய அறிவு எத்தனை ஆஸ்காருங்க கொடுக்கணும் அவருக்கு. 1825 தானே போட்டோ அந்த கேமரா வளர்ச்சி. முதல் போட்டோ 8 மணி நேரம் தானே நிற்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும்ல. இன்னும் மறையிலேயே இந்த சங்க புலவருடைய அந்த ஆளுமை, எழுத்து ஆளுமை. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இழுப்பை அப்படின்னு ஒரு வகையான பழம்,
அது வெரைட்டி ஆஃப் சப்போட்டா. இந்த சப்போட்டா குடும்பம், இந்த இலுப்பை பழம். அதாவது ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாததுக்கு இலுப்பு பூ சக்கரை. அந்த ஒரு இனிப்பு தன்மை அதுல நிறைய பேசும். தொடர்ந்து வருது, பின்னாடி வருது இலுப்பை செய்தி. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இலுப்பை பூவுடைய அந்த தலை அமைப்பு இறாலோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. இறாலை காய வைத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ட்ரை ஃபிஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், ட்ரை ப்ரான் சொல்றோமான்னு தெரியல பெரும்பான்மையில. ஆனா நெய்தல் நில மக்களுக்கு தெரியும். இந்த இறாலை காய வைத்து இந்த தோழியும் தலைவியும் காலை தொடங்கி மாலை வரை அவங்க கைகள் அயர்ந்து போகுதா. ரொம்ப அழகான வாழ்க்கைங்க நெய்தல் நில வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நமக்கு நெய்தல் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை தெரியும்? அவர்களோடு நடுக்கடலை எத்தனை முறை நம்ம போயிருக்கோம் மீன் பிடிக்க. எவ்வளவு அழகான காட்சி பாருங்களேன். இந்த தாழம்பூ முதல் செய்தி. தாழம்பூ, அந்த கொக்கின் மூக்கு, இது ரெண்டுமே ஒரு உவமை, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுதான். இறால் இருக்கு, இறால் கொக்குக்கு அஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டா இது யாருக்கு தான் தெரியாதுன்னு நம்மளுக்கு ஒரு கோபம் கூட வரும். இது ஒரு செய்தியா? ஆனா தாழம்பூ அந்த தாழ்ந்த நிலையில கடற்கரை இருக்கிற அந்த இடத்துல அந்த இறால் அப்படி ஓரமா வருதுங்களா, இந்த தாழம்பூவை பார்த்துட்டு கொக்குதான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி போயிடுதான். அந்த புலவர்களுடைய அந்த உயிரினங்கள் அது மேற்கொண்டுள்ள அவங்களுடைய அந்த ஆழ்ந்த அறிவை தான் நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. இது இறால் குறித்த ஒட்டுமொத்த பதிவு. தாழையுடைய அந்த மரத்தோடைய உறுப்போடு பேசப்பட்டிருக்கு. பறவைக்கு பிடிச்சிருக்கு. வெண்காக்கை கடல்ல போய் இறாலை பிடிச்சிருக்கு. வெள்ளை நாரை இறாலை ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க உண்ட காட்சி. புன்னை மர நிழல்ல இறாலை காய வச்சிருக்காங்க. இருப்பை பூ போல அந்த தலை பேசப்பட்டிருக்கு. நாரை கடல்ல மூழ்கி இறாலை எடுத்த காட்சி. அந்த குதிரையின் அத்திரி அத்திரி என்பது ஒரு வகை குதிரையா கழுதையான்ற ஒரு குழப்பம் இருக்கு. அது ஒரு வகையான குதிரை, அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அதனுடைய கால் குழம்பு பட்டு இந்த இறால்கள் நசுங்கிய காட்சி அந்த உப்பங்கழியில. அப்போ உப்பங்கழி ஓரமா குதிரைகள் மேல பயணம் போயிருக்கு. எவ்வளவு அழகான வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம் பாருங்க. சுறா மீன் ரொம்ப ஒரு முக்கியமான மீன் நெய்தல் நில மக்களுக்கு சங்க காலத்துல. இப்ப இருக்கக்கூடிய மீன்கள்ல டாப் 10 மீன் பார்த்தீங்கன்னா அந்த சுவை அடிப்படையில இந்த மூங்கையூர் மீனவர்கள் பல மக்கள் சொல்லக்கூடிய இந்த மத்தி மீனை சொல்றாங்க. ரொம்ப சுவையா இருக்கும் மத்தி மீன். பாறை மீன் ரொம்ப சுவையா இருக்கும். வஞ்சிர மீன் ஒரு சில இந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. மற்றபடி பெரும்பான்மை இந்த சாலமன் மீன் நம்ம சாப்பிடலாம். டியூனா அந்த இந்த சூறை மீன் இருக்கு பாருங்க, அது பெரும்பான்மை அதுல ஒரு உமேகான கூடிய ஒரு திரவம் சுரப்பதால் பெண்கள் ஒரு சில பெண்கள் சாப்பிடக்கூடாது இப்ப சொல்றோம். ஆனா சங்க காலத்துல சுறா மீன் தான் ஒரு மீனவ குடும்பத்துல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மீனா இருந்திருக்கு. அங்க புரட்சி காதல் சொன்ன பாருங்க முன்னாடி, அப்படி என்னடா புரட்சி காதல் அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு சிலருக்கு தோணி இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த பாட்டுல தலைவன் செல்வ நிலை அந்த தோழி சொல்றாங்க, எப்பா நீ ரொம்ப உயர்ந்த குடிமகன், நீ போய் இந்த மீனவ பெண்ணை காதலிக்கிறிய, உங்கள் செல்வ நிலைக்கும் எங்களுக்கும் பொருந்தாதல்லவா. நமக்கு தெரியும் சங்க காதல் களவுல தோன்றினால் கற்பில் தான் முடியும் அப்படின்னு தெரியும். அப்படி ஒரு புரட்சி காதல். ஆனா இந்த பரதவர்கள் இந்த நெய்தல் நில மக்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப நுட்பமானவங்க, கலைநயமானவர்கள். வலையை அறுத்து கொண்டு செல்லக்கூடிய சுறா மீன்களை ஸ்பியர் ஃபிஷிங் வாங்க, ஈட்டி எரிந்து மீன்களை பிடிப்பது, அந்த கலையில ரொம்ப வல்லுநர்கள். அப்படி இந்த வலையை பிரித்து கொண்டு சென்ற அந்த பெரிய சுறா மீனை ஈட்டி எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான நெஞ்சம் படைத்தவனுக்கு எப்படி என்னுடைய மென்மையான மனது புரியும் அப்படின்னு அந்த தலைவி நினைப்பதாக ஒரு பாடல். அங்க பாருங்க, அந்த காட்சியை தான் நம்ம பாக்குறோம். இந்த காட்சி நம்மளுக்கு தனுஷ் படம் ஞாபகம் வரும் ஒரு சிலருக்கு. அண்மை இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மரியான் திரைப்படம், அதுல வரக்கூடிய அந்த பாடல் காட்சி, கொம்பே சுறா வேட்டையாடும் ராசானா கடல் ராசானா, இந்த சிந்தனை அந்த புலவருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த பாடலாசிரியருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சங்க காலத்துல சுறாமீன் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வேட்டையாடி இருக்காங்க. சுறாமீன் கிடைத்த மகிழ்ச்சியில அயர்ந்து தூங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த அம்மா அவங்க தோழியை கூட்டிட்டு காதலனை பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு காரணம் வெளிப்படையா சொல்லிடுறாங்க, அப்பா சுறாமீன் கிடைத்த மகிழ்ச்சியில நல்லா தூங்குறாரு, நம்ம இப்ப போனாதான் சரி. அப்போ மீனவர்கள் வாழ்க்கையில சுறாமீன்
பெற்ற இடத்தை இலகுவா தெரிஞ்சுக்க முடியுது. இரவு வேளையில மீன் பிடிக்க போயிருக்காங்க. காரணம், இரவு வேளையில கரையோரமாகவே பெரிய பெரிய மீன்கள் வந்திருக்கு. சுறா மீன் வந்து தாயோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. சுறா மீன் கடல்ல இரவுன்னு பார்க்காம தூங்காது. என் தாயும் அப்படித்தான், அதனால நீ இரவு வேலையில வர்றது என் தாய்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தமிழ் படித்தவர்களுக்கு இந்த வரைவு கடா இதெல்லாம் பாருங்க, திருமணம் சீக்கிரம் பண்ணிக்கணும் அப்படி அது ஒரு காரணமா சொல்லி இப்படி எல்லாம் பேசியாவது அந்த காதலனை விரைந்து திருமணம் செய்து கொள்ள அதாவது தூண்டுவது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தாழையில இருக்கக்கூடிய பல உறுப்புகளோடு, தாழை மரத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளோடு சுறா மீன் ஓமிக்கப்பட்டுள்ளது. இரவு வேளையில கையில விளக்கு பிடித்து தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க. நல்லா நினைவுல வச்சுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி இல்ல, லைட் எல்லாம் கிடையாது. அந்த அந்த விளக்கை வச்சுட்டு அது அணையாம அந்த அலையாடும் கடல்ல அந்த சுறாமீன் மேல படக்கூடிய அந்த ஒளி விண்மீன் போல சுறாமீன் காட்சி அளிச்சிருக்கு. அதை எழுதியிருக்காங்க. இளையவர் முதியவர்னு பார்க்காம சுறாமீனை வேட்டையாடி இருக்கிறாங்க. நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் உள்ளம் இந்த பாட்டுல பேசப்பட்டிருக்கு. இந்த குழந்தை அழுவும், அப்பா நானும் உங்களோட மீன் பிடிக்க வரேன். அப்பா சொல்லுவாராம், எப்படியாவது ஒரு குழந்தை சமாதானம். இப்ப அதிகப்படியா என்ன நடக்குது, பேராசிரியர்கள் கவனத்திற்கு இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகப்படியா நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருப்போம். குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட தொல்லை பண்ணோம், நம்ம இங்க இருந்து ஏதாவது செய்கை பண்ணுவோம், வராதப்பா அப்படிப்பா. அதிகப்படியா ஒரு சிலர் திட்டுறது கூட உண்டு, ஆனா போய் சமாதானப்படுத்திடும். அது போல இந்த நெய்தல் நிலப்பாட்டுல குழந்தைக்கு 100 கொடுத்து அந்த தந்தை சமாதானப்படுத்தி மீன் வேட்டைக்கு போறாங்க. சுறா மீன் குறித்த ஒட்டுமொத்த பதிவு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த செய்தி. அதெல்லாம் வரால் மீன் மீனவர்களுக்கு தெரியும், அல்லது இந்த லாக்டவுன்ல பெரும்பான்மை மக்கள் மீன் பிடிக்க போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த வரால் மீன் குறித்த செய்திகள். வரால் மீன் குறித்த செய்திகள் உங்களுக்கு காணொலியில அந்த வரால் மீன் குறித்த காட்சி தெரியுதுங்களா கணேஷ் பாபு சார்? தெரியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த வரால் மீன் பாருங்க, அந்த உழவர்கள் வந்து நன்றி உழவர்கள் அந்த அறுவடை நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த வரால் மீனை சமைத்து கருங்கன் வரால்னு பேசியிருக்காங்க. நீங்க வேணா வரால் மீனை பாருங்க, அந்த கண்ணை நல்லா ஒத்து பாருங்க. ஏன் மற்ற மீனுக்கு எல்லாம் கருப்பா இருக்காத கண்ணுன்னு நீங்க மேல கோச்சிக்க கூடாது. மற்ற மீன்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வரால் மீன் கண்ணு மிக கருமையாக இருக்கும். அந்த பாட்டிலே பாருங்களேன், கருங்கன் வரால் பெருந்தடி, பெரிய பெரிய தடி அந்த துண்டுகளாக அந்த உழவர்கள் அந்த உழவு நிலத்துல சாப்பிட்ட ஒரு காட்சி. வாழை மீன் கத்தி போல இருக்குமா, அந்த வால் தெரியல உங்களுக்கு, போர் வால், அது போல கத்தி போல இருக்குமா. இது இந்த குளத்துல இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய அல்லது தண்ணி எடுக்கக்கூடிய மகளிர் வாழை மீனை பார்த்து பயந்தோடைய காட்சி எல்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்படி கத்தி போல இருக்கக்கூடிய அந்த வாழை மீன் நீர் நாய்கள் கத்தின்னு நினைச்சு உண்ண மறுக்குதுங்களாம். உடும்பு பாருங்க, ஒரு மனம் கமழக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக நல்லா அது சமைச்சு நல்ல ஒரு மகிழ்ச்சியா அந்த பண்டைய தமிழர்கள் உண்ட காட்சி குறிக்கப்பட்டிருக்கு. எருதை ஓட்டி போரடித்த காட்சி. ஒரிசா பாலுன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்த யானை கட்டி போராடித்த காட்சி, அந்த காட்சியெல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் சேகரித்து அவரு ஒரு தொகுப்பா கொடுத்தாரு. மதுரை பக்கம் யானை கட்டி போராடித்த காட்சியெல்லாம் நம்ம வெளிப்படையா பேசலாமே. யானை கட்டி போராடித்தல்னா பெரும்பான்மையா அரசர்களை அண்டி உள்ள மக்கள் அவர்கள் அப்படி ஒன்னா இருந்திருக்கலாமே தவிர எல்லார் வீட்லயும் சமமா ஒரு வீட்டுல யானை வச்சு போராடிச்சாங்கன்னு நம்ம பேச முடியாது. இந்த இடத்துல பாருங்க, யானை கட்டி போராடித்த அது போல எருதை கட்டி போராடித்துள்ளார்கள். அந்த எருது வாயில ஒரு முகப்பு இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். பிணையல் போடுறதுன்னு சொல்லுவாங்க உழவு நிலத்துல. அதாவது அறுவடை முடிந்த பிறகு அந்த போரடித்தல் அந்த தொழில்ல அந்த எருதுகளை சுற்றி வளையமாக அந்த நெல்மணிகளை மிதிக்க செய்வார்கள். உழவர்களுக்கு நல்லா தெரியும் நான் பேசுற காட்சி. அவங்களுக்கு கோபம் கூட வரும், என்னடா நீ பேசுற, அவனுக்கு இதுல பாதிதானே தெரியுதுன்னு கோச்சுக்குவாங்க. ஆனா பெரும்பான்மை மக்களுக்கு உழவு தொழில் தொடர்பான அந்த புரிதல் இல்லாம போயிடுச்சு. அந்த எருது வாயில கட்டி ஒரு முகப்பு போட்டிருக்காங்க. அது அந்த போரடிக்கும் பொழுது அது அந்த நெல்மணியில சாப்பிட்டுடக்கூடாதுன்றதுக்காக வாயில ஒரு முகப்பு ஒண்ணு போடுவாங்களாம். என்னுடைய சக ஊழியர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு விவசாயி. நான் கிட்டத்தட்ட இவங்க எல்லார்கிட்டையும் பேச வேண்டியிருக்கு. சங்க இலக்கியத்தை நேரடியா படிச்சுட்டு நம்ம போய் நடத்துறதுக்கும் அதை இணைத்து ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு நியாயமான புரிதல் இருக்கு.
அதே போல வயது முதிர்ந்த எருதுகளை அப்படி தோட்டத்துல கழட்டி விட்டுறக்கூடிய ஒரு காட்சி பேசப்பட்டிருக்கு. இவர் இருக்கு பாருங்க, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எருமையை. எனக்கு மட்டும் இல்ல, கம்பருக்கும் ரொம்ப பிடிக்குது. கம்பராமாயணத்துல கோசல நாட்டு படலத்துல எருமையை ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு கம்பர். அப்படியே அந்த உழவு நிலத்துல இருந்து முடிந்த களைப்புல போய் துடுமென குளத்துல பாயிறாராம். அந்த சத்தம் கேட்டு நாரைகள்லாம் பறக்குதான். சங்க காலத்துல உழவு நிலத்துல எருமையின் பங்களிப்பு ரொம்ப பெருசுங்க. எருமையின் பால் ரொம்ப இனிமையானதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. சிறுவர்கள் எருமையின் மீது அமர்ந்த காட்சி குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப எருமைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. எப்படி ஒரு சமுதாய விலங்கா எருமை இருந்திருக்கு பாருங்க. தொழுவத்துல கட்டி அதை பராமரிச்சிருக்கிறாங்க. அந்த பால் இனிமைக்காக இந்த காட்சி படம். குளத்துல அந்த உழவு வேலைகளை முடித்த பிறகு குளிக்குகின்ற ஒரு காட்சி. இதுதாங்க ரொம்ப இது ஒரு சயின்டிபிக் அப்ரோச். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜுவாலஜி, அதாவது ஒரு விலங்கியல் அறிவு. எருமை வளர்க்குறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. எருமை இரவு நேரத்துல சில நேரங்கள்ல அந்த கயிறை அறுத்து கொண்டு வெளியே சுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கான காரணம் தன்னுடைய இணையை தேடி எருமை சுற்றி திரியும். குறுந்தொகையில் இந்த பாட்டு என்ன காட்சின்னா, இரவு குறியில தலைவன் வரல, தலைவி வருத்தப்படுறா, எருமை மட்டும் கழுத்துல மணி ஆட்டிக்கிட்டு எருமை சுத்திட்டு இருக்க காட்சி மட்டும்தான் உரையாசிரியர்கள் கொடுத்த செய்தி. என்னுடைய மாணவருக்கு ஒரு மாடு வளர்க்குறவர்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டேன், ராஜா எருமை இரவு நேரத்துல சுத்தமா? ஆமா ஐயா, ஒரு முறை முடிச்சூர்ல இருக்கக்கூடிய எருமை கூடாஞ்சேரிக்கு வந்துச்சு. ஏன் ராஜா வந்துச்சு? ஏன்னா கூடாஞ்சேரியில அதோட ஜோடி எருமை ஒண்ணு இங்க வச்சிருந்தாங்க, அதை தேடி வந்துச்சு. அதனால அதை நாங்க நைட்ல கட்டி போட்டு காலையில அது யாரு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி வர வச்சோம். எப்படி இந்த வாழ்க்கை, அந்த மரபின் தொடர்ச்சி, அந்த உயிரியல் அறிவு, இது விலங்கியல் சார்ந்த அறிஞர்கள் கட்டாயம் இதை ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில அந்த ஆந்தை குறித்த ஒரு செய்தி வந்துச்சு. அதுல நான் அந்த ரெட்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆந்தைக்கு பிடித்தமான உணவாக கோழிக்கறி, இந்த எலிக்கறி கூறியுள்ளதை 7/6/2021 அன்றைய சன் செய்தியில் ஒளிபரப்பப்பட்டது. இதை யாரு? அந்த ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. ரஷ்யாவில் ஆந்தை அருங்காட்சியகம், அவங்க பேர் அந்த பெண்மணி பேர் கேலியா. அவங்க ஆந்தையை வளர்க்குறாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆந்தைக்கு எலிக்கறி ரொம்ப பிடிக்கும். சங்க இலக்கிய பாட்டுல இந்த தலைவிக்காக தோழி ஆந்தை கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கிறாங்க. இரவுல தலைவன் வருவான், நீ கத்தாம இருந்தனா உனக்கு நான் எலிக்கறி தரேன். இதுதான் பாட்டு. இந்த கரடி என்கின்ற பேர்ல இருக்குது, அந்த செய்தி நமக்கு தெரியும். கரடி, ஆசியா கரடி தொடர்பான ஒரு ஆர்டிகல் நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல ஒரு ஆர்டிகல் போடுறாங்க. ஆராய்ச்சி தான், முழுக்க விலங்கு தொடர்பான ஆராய்ச்சி தான். அது நேஷனல் ஜியோகிராபியா இருக்கட்டும், வைல்டு கிராஃப்டா இருக்கட்டும், டிஸ்கவரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இந்த செய்திகள் அத்தனையும் சங்க இலக்கியத்தோடு பொருந்தி போது, அல்லது சங்க இலக்கியத்தில் பேசப்பட்ட பெரும்பான்மை செய்திகள் அந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படல, பாதிதான் காட்டுறாங்க. இந்த கரடி கரையான் புற்ற போய் அதுல இருக்கக்கூடிய கரையான்களை எடுத்து சாப்பிடுது. அப்புறம் இதே கரடி இலுப்ப பூவை சாப்பிடுது, இலுப்ப பழத்தை சாப்பிடுது. பெரும்பான்மையாக கரடி தாவர உண்ணியாக மட்டும்தான் இருக்கு. சங்க இலக்கியத்துல அந்த தொலைக்காட்சிகள்ல சொன்ன செய்தி, ஆசிய கரடிகள் தாவர உண்ணியாக தான் இருக்கு. வழியீடு அச்சமா இருக்கு. மக்களை கொஞ்சம் அச்சுறுத்தும் வகையில பேசப்பட்டிருக்கு தவிர, கரடி மனிதர்களை அவர்கள் கை கால பிச்சு சாப்பிட்டுச்சுன்ற செய்தி எல்லாம் சங்க இலக்கியத்துல போடலாம். அது ஒட்டுமொத்தமான செய்தி. கரடி வழியீடு அச்சம். இரவில் கரடி உணவு கரையான் புற்ற கைவிடும் காட்சி. பாம்பு அந்த நகத்துல போடுதான், சாதாரணமா தள்ளி விடுதான். இந்த ஓந்தி அப்படின்றத நம்ம பச்சை ஓந்தின்னு சொல்றோம். இது பல்வேறு நிறம் மாறும், ஆனா நம்ம பச்சை ஓந்தின்னு தான் சொல்றோம். ஏன்னா ஒரு பச்சைன்றது ஒரு முழுமையா நம்ம எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதனால பச்சை ஓந்தின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வெயிலின் கொடுமையால பச்சோந்தி ரொம்ப துன்பப்பட்டதாக அந்த காட்சி பதிவு. குதிரைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு மொத்த சங்க இலக்கியத்தில் எடுத்து பாருங்க, தேர் அல்லது சவாரி, இந்த ரெண்டு செய்தி, தேர், சவாரி, போர்க்கள காட்சி, இந்த 3 செய்தி தான் அதிகமா. பெரும்பான்மை பயணத்துக்காக தான் குதிரைகள் சங்க காலங்கள்ல பயன்பட்டு இருக்கு. அதுல குதிரைகள்ல பாத்தீங்கன்னா போர்க்களத்துல இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுக்கு அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தூய
சொன்னா நீங்க யாரும் தவறா எடுத்துக்க மாட்டீங்க. கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மயிர்லாம் பாத்தீங்கன்னா போர்க்கள அந்த குதிரைகள்ல இருந்திருக்கு. ஆனால் தேர்ல பூட்டப்பட்ட அந்த குதிரைகளுக்கு இந்த கழுத்து மயிரெல்லாம் கட்டடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் ஏன்னா ஒரு அறிவியல் பூர்வ காரணம் இருந்திருக்கலாம், வேகத்திற்காக இருந்திருக்கலாம். அதுல ஒட்டுமொத்தமா அந்த என்னென்ன பதிவுகள்ல குதிரைகள் பாருங்க, தேர்ல உப்பங்கழி சவாரி, தேரில் பூட்டப்பட்டது, இதே பொருள்ல தான் ஆளப்படுது. ஒரு காட்சியில மட்டும் அந்த குதிரைகளுக்கு அணிகலன்கள் அதிகமா அணிவித்து அந்த தேரில் பூட்டப்பட்ட அந்த குதிரையானது தனக்கு தான் ஒரு செல்வ நிலையில் இருப்பதை பெருமையாக நினைத்ததாக பதிவு. இப்ப கூட நம்ம பாக்குறோம், வாகனங்களை அலங்கரித்துக் கொள்ளும் ஒரு நிலை. மனிதர்கள் புல்லட்லாம் வச்சிருக்காங்க, பல வண்டி வச்சிருக்காங்க, அதை அழகுபடுத்தி பாக்குறாங்க. இதே நிலை இந்த குதிரைகளை அது போல பராமரிச்சிருக்காங்க. இவருக்கார் பாருங்க, குரங்கு மந்தி அப்படின்னு சொல்லிட்டா பெண் குரங்கு, கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு. இது தொல்காப்பியர் அந்த பெயருக்காக கொட்ட அந்த விதிப்படி நகரசாரியை ஆணாகவும் அந்த இகரசாரியை பெண்ணாகவும் அப்படி எடுத்துக்கலாம். மந்தி பெண் குரங்கு, கடுவன் ஆண் குரங்கு. குரங்குகளுக்கும் சங்க தமிழர்களுக்கும் இருந்த ஒரு புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரங்குகள் இப்போ என்ன நிலையில நம்ம குரங்க பாக்குறோமோ அதே நிலைதான். மனிதர்கள் கையில இருக்கக்கூடிய உணவு பட்டலங்களை பிடுங்கக்கூடிய காட்சி இதே சங்க இலக்கியத்துல அந்த நற்றினில ஒரு காட்சி என்னன்னா, அந்த குறவர்களுடைய குழந்தைகள் கையில இருக்கக்கூடிய அந்த தேனும் பாலும் கலந்த அந்த கிண்ணத்தை பிடுங்கிட்டு போடுங்களாம். அப்புறம் பறவையினுடைய இறகு பட்டு வழிந்த அந்த உயர்ந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன் துளி அந்த குறவர்கள் அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் போய் கிண்ணத்துல பிடித்து அதை சுவைக்கிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இவர் குரங்கு போயிட்டு அதை சுவைக்கிறாரு. உழவர்களது திணை பயிர்களை குரங்குகள் ரொம்ப நாசப்படுத்தியிருக்கு. அந்த காட்சியெல்லாம் பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்த பதிவுகள் இப்ப நம்ம பேசின அந்த காட்சி பாருங்க, வாழைப்பழத்தை சாப்பிட்ட அந்த காட்சியா இருக்கட்டும். குரங்குக்கு தும்மல் வந்ததுக்கான ஒரு காரணம் பேசியிருக்காங்க. கொக்கு மீன் நிறைய சாப்பிட்டு இருக்கு. அந்த புலால் அந்த நாற்றம் குரங்குக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி தும்மியதாக ஒரு காட்சி. அப்புறம் பாருங்க, பலாப்பழத்தை தன் சுற்றத்தோடு குடும்பத்தோடு சாப்பிட்ட அந்த காட்சி. குரங்கின் முகம் அத்திப்பழத்தோடு அந்த அத்திப்பழ நிறத்தோடு ஓமிக்கப்பட்டுள்ளது, சிவந்த நிறம். அரிமா 2 இடங்கள்ல வருது. அந்த 2 இடங்கள்ல ஒரு இடத்துல யானையை வேட்டையாடியதாக, மற்றொரு இடத்தில் வேட்டைக்கு தயார் நிலையில் இருந்துள்ளது. அந்த குறிப்பா யானை எவ்வளவு பெரிய ஒரு உருவம்! அந்த யானை சின்ன சின்ன உருவமா இருக்கக்கூடிய சிறுத்தையா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், அரிமாவா இருக்கட்டும், ஆலியா இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் அடி வாங்கக்கூடிய காயப்படக்கூடிய காட்சிகள் தான் பெரும்பான்மை இந்த நற்றினை கவிதையில. ஏன் ஒட்டுமொத்த சங்க இலக்கியம், ஏன் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கா ஜூவா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் இப்படி ஒரு சூழல். செம்முடாய் என்னும் ஒரு பூச்சி, ஒரு அழகான பூச்சினால அருவருப்பு தான் நமக்கு. ஆனா அதுல ஒரு வெரைட்டி, வெல்வெட்டுன்னு ஒரு கிளாத் இருக்கும் பாருங்க, துணி, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ். அது கையில எடுத்து விளையாடுவாங்களாம் மகளிர்கள், சங்க மகளிர்கள். அப்போ இந்த காதலன் அந்த காதலி கிட்ட சொல்லி கூப்பிடுறாரு, வீட்டை விட்டு என் கூட உடன்போக்கு, என் கூட ஒடியாந்துட்டா நான் உனக்கு போற வழியில அந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த செம்முடாய் பூச்சி இதெல்லாம் பூச்சி தருவேன், நீ விளையாடலாம். இந்த நண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள்ல நற்றினில பேசப்படுது. பெரும்பான்மை கடற்கரையோரமாகவே அந்த அலைகள் இந்த நண்டுகளை இழுத்து செல்லக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், சிறுவர்கள் விளையாட்டு அந்த மணல் வீடு கட்டுவாங்க பாருங்க, அதுல புகுந்து விளையாடக்கூடிய காட்சி. அப்புறம் இந்த நண்டு போய் இந்த நாவல் பழத்தை எடுக்க முயற்சி செய்து, ஆனா இந்த நாவல் பழம் பறந்து போகுது. என்னன்னு பார்த்தா அது வண்டு. பறக்கின்ற வண்டு தன்னுடைய இனமான வண்டு செத்து கிடக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தா அது நாவல் பழம். இப்படி அந்த நெய்தல் நிலம் மயங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுதான் நம்ம பேசுறோம். இதுல ஒட்டுமொத்தமா அந்த குறிப்பு தான் நம்ம பாக்குறோம். நரி ஒரு 2 பாட்டுல ரொம்ப ஒரு இடங்கள்ல ரொம்ப ஆக்ரோஷமாக, இன்னொரு இடங்கள்ல ஒரு அச்சம் தரக்கூடிய, அதாவது இந்த ஆறலை கல்வர்கள்னு ஒரு சொல்லு நம்ம சங்க இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். வழிப்பறி செய்யறவங்க, அவர்கள் அந்த பக்கமா போறவங்க கிட்ட பணம் பிடிக்குவாங்க. அதாவது பணம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள், பண்டமாற்ற முறை தானே, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை பிடிங்கிறது. அப்படி எதுவுமே பொருள் இல்லையா அவங்கள குத்தி கொண்டுறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில
ரத்த நாற்றம் வீசுதுங்க. அதனால நரி கூட அந்த பக்கம் போவதற்கு அஞ்சியதாக குறிப்பு. ஆண் நரி வழி நடத்தியுள்ளது தன்னுடைய குடும்பத்தை, அந்த காட்சி குறிக்கப்பட்டிருக்கு. 5 இடங்கள்ல இந்த நாய் தொடர்பான குறிப்பு. நாய் தொடர்பான ஒரு ஆர்டிகல் இப்போ அண்மையில நான் பார்த்தேன். நாய் நம்ம சமுதாய விலங்கு நினைச்சு நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். அடிப்படையில நாய் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு கொடிய விலங்கு. அதை நம்ம ஒரு பல வருடங்களுக்கு முன்பிருந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம். கிட்டத்தட்ட அதை மூளை செலவை செய்து அதனுடைய இயல்பு தன்மையை நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இந்த சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா மான் சென்னாய் மானை வேட்டையாடி இருக்கு, பன்றியை வேட்டையாடி இருக்கு. இங்க பாருங்க, சென்னாய் மானை வேட்டையாடி இருக்கு, வேட்டை நாய் இந்த காட்டு பன்றி வேட்டையாடி இருக்கு. இந்த வேடர்கள் இந்த நாயுடன் அப்பவே சங்க காலத்திலே தொடங்கிட்டாங்க. நாய்களை பழக்கப்படுத்தி வேட்டையாடக்கூடிய அந்த நிலைக்கு நாய்களை பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. பள்ளின்னு சொன்னாலே நமக்கு கணேஷ் பாபு சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? நன்றி. பள்ளின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பள்ளி நம்ம மேல விழுந்துட்டாலே என்னன்னு ஒரு இயல்பா பேசலாமே. ஒரு 3 முறை தலையில தண்ணி ஊத்திக்கிறோம், நம்ம மனசுக்குள்ளேயே பேசிக்கிறோம், அல்லது போய் கூகுள்ல போய் பாக்குறோம் என்னவா இருக்கும் இந்த இடத்துல விழுந்துச்சு. சங்க காலத்துல பள்ளின்னு சொல்லிட்டாலே நேர்மறை சிந்தனை தான், பாசிட்டிவ் தான். பள்ளி இருந்தாலே அது பாருங்க, அந்த தலைவன் பொருள் தேடி போயிருக்கான், தலைவி வருந்துறா, இயல்பா வள்ளி எழுப்பிய அந்த ஒலி சப்தம் தலைவிய ஒரு நிம்மதிக்கு ஆளாக்குது. பரவாயில்ல, நான் நினைச்சேன் அவர் வந்துருவாருன்னு, இது இந்த பள்ளியும் சொல்லிடுச்சு. அப்புறம் இந்த திணைப்பயிர்களை உண்ண செல்லும் இந்த முள்ளம்பன்றியை பிடிப்பதற்காக ஒரு எந்திர பொறி வைத்துள்ளார்கள். அந்த எந்திர பொறியில் போய் இந்த முள்ளம்பன்றியை மாட்டிக்கிற அந்த சூழல்ல இந்த பள்ளி சத்தம் விடுதுங்களாம். அந்த சத்தத்தை கேட்டு முள்ளம்பன்றி அந்த எந்திர பொறியில மாட்டாம தப்பிச்சிருக்கு. அந்த தொடர்பான பள்ளி தொடர்பான பேசின அதே செய்திதான். பன்னின்னு சொல்லிட்டாலே அது பெரிய ஒரு, நம்ம அதை பத்தி பேசினா பெரிய பல பிரச்சனைகளை போய் மாட்டிக்கும். ஏன்னா சமயத்தோடு தொடர்புடையதா மாறிடுச்சு. ஒரு இடத்துல வராக அவதாரமா இருக்கு, இஸ்லாமியர்கள் அது பேரை சொல்லவே மாட்டாங்க. கிறிஸ்தவத்துல பன்றியில ஒரு கதையில சொல்லுவாங்க, சாத்தான்களை பன்றி மேல ஜீசஸ் ஏவி விட்டுட்டாரு. அப்போ 3 சமயங்களோடு தொடர்புடைய ஒரு விலங்கு சங்க காலத்துல என்னவா இருந்திருக்குன்னா திணைப்பயிர்களை நாசப்படுத்தி இருக்கு. அதன் கழுத்தின் வலிமை பேசப்பட்டிருக்கு, பன்றியின் கண் சின்னதா இருந்திருக்கு, பன்றிய ஒரு எந்திர பொறி வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. பன்றியின் உருவ அமைப்பு, ஒரு தொங்கிய அந்த தோல் தொங்கிய அந்த முளைப்பகுதி பேசப்பட்டிருக்கு, ஒரு கம்பீரமான கழுத்து பகுதி பேசப்பட்டிருக்கு. பன்றியை வேட்டையாடி எடுத்துன்னு போகக்கூடிய அந்த பண்டைய தமிழர் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கிறாரு. அது சந்தோஷமா அவங்க சமைத்து சுற்றத்தாரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த ஒரு காட்சி குறிக்கப்பட்டிருக்கு. அங்க பாருங்க, உணவிற்காக எந்திர பொறியில் பன்றிக்கு வைத்த அந்த பொறியில சில நேரங்கள்ல புலி கூட மாட்டி இறந்து போயிருக்கு. அந்த பன்றியின் கழுத்து பகுதி வலிமைன்னு பேசணும், சமைத்து உண்ட காட்சி. உழவர்களுக்கு எதிரான ஒன்றாக பன்றி இருந்திருக்கா, அதுல சந்தேகமும் இல்லை. இந்த முள்ளம்பன்றியின் அந்த முள் பாத்தீங்கன்னா சப்பாத்தி கல்லியில இருக்கக்கூடிய முள்ளோடு ஊமைக்கப்பட்டிருக்கு முள்ளம்பன்றி. அவ்வளவு ஒரு அந்த முள்ளம்பன்றிக்கு மயிர் பாத்தீங்கன்னா அந்த முள்ளு தானா. பாம்பு ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு உயிரியாக நமக்கு தெரியுது. ஊர்வன பாம்புக்கு யார் தெரியுங்களா அச்சம் தருவாரு? இடியும் மின்னலும். அது அந்த நற்றிணை பாடல் பதிவு எல்லாமே அதேதான். அந்த இடி ஒளி கேட்டு செத்து போயிருக்கு, மின்னல் தாக்கி செத்து போயிருக்கு பாம்பு. கரடி கைப்பட்டு கரடியின் விரல் பட்டு அஞ்சு இருக்கு, செத்து போயிருக்கு. இந்த காட்சிகள் பேசப்பட்டிருக்கு. புலி பெரும்பான்மை பாடல்களில் யானையை தாக்கி கொன்றதாக தான் அந்த செய்தி, புலி தொடர்பான செய்தியில. அதுக்கப்புறம் வேங்கை புலின்னு ஒரு வகை புலி இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஒன்னும் ஆசிய சிறுத்தை தான் வேங்கை புலின்றது, குழப்பிக்க வேணும். வேங்கைனா ஒரு குழப்பம் வரும், அதுவும் சிறுத்தை வகை, அவ்வளவுதான். மலைப்பாம்பு, யானைகளை முறுக்கி தன்னுடைய பசியை ஆற்றிய அந்த மலைப்பாம்புலாம் நம்ம தமிழ் நிலத்துல இருந்திருக்கு. அப்ப தமிழ் நிலம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு, எவ்வளவு பெரிய காடா இருந்திருக்கு. மான்கள் வேட்டையாடப்பட்டிருக்கு சென்னாய்களால்.
புலிகள் வேட்டையாடி மிஞ்சிய அந்த மான் கறிகளை அவ்வழியில் சென்ற மக்கள் அது மூங்கில் அரிசியோடு சமைத்து உண்ட காட்சி, மான் தன் குடும்பத்தோடு மகிழ்ந்திருந்த காட்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. கைத்தடியிலேயே முயலை வேட்டையாடி இருக்காங்க, அந்த காட்சி பார்க்கிறோம். முதலைகள் பாத்தீங்கன்னா ஒரு அச்சம் தரக்கூடிய விலங்காக இருந்திருக்கு. யானை பாத்தீங்கன்னா ஒரு 70 பாடல்களில் யானை தொடர்பான குறிப்பு நற்றிணையில இருக்கு. அது அந்த அப்ப யானைகள் எவ்வளவு இருந்திருக்கு நம்ம தமிழ் நிலத்துல. நீங்க பாக்குற இந்த காட்சி பாருங்க, இதுல யானை தொடர்பான பதிவுகளை நம்ம பாக்குறோம். சார் கேட்கல சார் கவிஞரே சார் கேட்கல. ஒற்றை தந்தத்தில் எருமையா இருக்கட்டும். ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஒரு 2 நிமிஷம் விட்டு போச்சு சார். ஐயா ஒரு 2 நிமிஷம் விட்டுடுச்சிங்களா? ஆமா ஆமா, முன்னாடி போங்க. மலை இந்த புலி காட்சியில் இருந்துங்களா ஐயா? ஆமா. சரி, இந்த மன்னிக்கணும், இடையூறுக்கு மன்னிக்கணும். அந்த புலி பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக யானைகளை வேட்டையாடக்கூடிய அந்த காட்சியில குறிக்கப்பட்டிருக்கு. மலைப்பாம்பு பாருங்க, யானையை முறுக்கி தின்ற ஒரு காட்சி. இது போன்ற ஒரு காடு வளம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. மான்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்திருந்த காட்சி. மானை வந்து இந்த வேட்டை நாய், அந்த செந்நாய் வேட்டை சார் கேட்கல. ஹலோ சார் கேட்கல சார். வந்து பாத்தீங்கன்னா யானை தொடர்பா ஐயா கேக்குதுங்களா? சரி, இப்போ அண்மையில கூட பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காலாம் யானை அதனுடைய தந்தத்துக்காக வேட்டையாடப்படுது. சங்க காலத்துல கூட யானை வந்து தந்தம் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஆடம்பர தேவைக்காக யானையின் தந்தம் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த நம்ம ஒட்டுமொத்தமா நற்றினில என்னெல்லாம் பதிவு பாருங்க. யானை தொடர்பா மலைப்பாம்பின் இடத்தில் சிக்கி கொண்டிருக்கு. அதனுடைய தந்தத்திலிருந்து வழியக்கூடிய அந்த மத நீர் வந்து அருவியோடு ஊமிக்கப்பட்டுள்ளது. யானையின் தந்தம் தாழையின் மொட்டோடு ஊமிக்கப்பட்டுள்ளது. புலி வந்து பெண் யானையை அப்படி தாக்குற மாதிரி தாக்கிட்டு ஆண் யானையை கொண்டிருக்கு. அப்ப புலியின் முதுகுல பாத்தீங்கன்னா ஆண் யானை தந்தத்தினால் குத்தி இருக்கு. அந்த தந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் நிறத்தை பாத்தீங்கன்னா தலைவியினுடைய அந்த காமக்கண்ணோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த தந்தத்தினுடைய சிவப்பும் தலைவியினுடைய காதல் நிற சிவப்பும் அந்த கண்ணோடு ஊமிக்கப்பட்டிருக்கு. யானையின் கண் வந்து ஒரு குளிர்ச்சி பொருந்தியதா இருந்திருக்குங்களா, எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க பாருங்க. யானை மண்ணை உதைத்து நடக்கும்பொழுது தூசி கிளம்பி இருக்கு. அரசனது கோட்டையை யானை படை கொண்டு தகர்த்துள்ளார்கள். புலி ஆண் யானையை கொன்ற காட்சி. தன் நெற்றியில் சேற்றை அள்ளி பூசிக்கொள்ளும் யானை. சொல்லுவாங்கல்ல, யானை கொளுத்தா தான் தலையிலே மண்ணை வாரி கொட்டிக்கானு. அதுக்கான முழு காரணம் என்னன்னா, யானை வந்து அந்த வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய அந்த சேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்ணு தண்ணி நினைச்சுதான் எடுக்குதுங்களாம். பாவம், அதுக்கு தண்ணி நினைச்சு தலையில போட்டுக்குது. அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கின்னு யானை மாதிரி தான் தலையில மண்ணள்ளி கொட்டிக்கிறோம் நம்ம பேசுறோம். அப்புறம் ஆசினின்ற ஒரு மரத்தை யானை முறிச்சிருக்கு. அந்த காற்றுல வந்து மூங்கில் அசைவது யானை பெருமூச்சு விடுவது போல இருக்கு. அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அந்த வழியா போற மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்கு.
அந்த புலி யானையை தாக்கியுள்ளது. அந்த புலியை யானை தன் தந்தங்களினால் குத்தி துரத்தியுள்ளது. இருப்பினும் அந்த புலி தாக்கிய காயங்கள் அந்த யானை மேல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட யானை சோர்வா இருந்திருக்கு. இதை பயன்படுத்தி காட்டு மக்கள் 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டு வில்லம்பு எய்தி, எங்க எழுதியிருக்காங்க, அதன் யானையின் முகத்துலதான் வில்லம்பு எழுதியிருக்காங்க. அதை வீழ்த்தி தந்தங்களை அறுத்துள்ளார்கள். அந்த யானை மீது பாகம் செல்வது போல அந்த அம்பி எனும் ஒரு வகை படகுல பரதவர்கள் செல்லக்கூடிய காட்சி ஓமிக்கப்பட்டிருக்கு. வரிப்புலிக்கு அஞ்சி யானை தன் கன்றினை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். புலிக்கு அஞ்சி யானை தன் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய காட்சி. வாடை காற்றில் யானை கொட்டாவி போல் பெரிய மூச்சு விட்டுள்ளது. யானை அந்த கவனிச்சிருக்காங்க, ஒரு கேமரா ஷாட் மாதிரி. வேடர்கள் விலங்குக்காக வைத்த அந்த வில்லு பொரிய யானை தகர்த்துட்டு போயிட்டே இருக்குமா. பெரிய வேப்ப மரத்தை ஆண் யானை முறிச்சிருக்கு. ஆண் வரிப்புலி பாருங்க, தன்னுடைய அந்த கிழிந்த வாய் எந்த அளவுக்கு எழுதினாங்க பாருங்க. அதன் உருவத்தை நமக்கு புரிய வைக்கிறது. ஆண் வரிப்புலி தன் கிழிந்த வாய் கொண்டு ஆண் யானையோடு போரிட்டுள்ளது. நீர் இன்மையால் யானை குடும்பம் வருந்தியுள்ளது. பலா மரத்தை யானை கிழித்துள்ளது. ஆண் யானை தன் இணையை பிரிந்த சினத்தில் குறவர்களது திணை பயிரை அழித்துள்ளது. அதனை ஓட்ட குறவர்கள் என்னென்ன யானை ஓட்டத்துக்கு என்னென்ன வச்சிருந்திருக்காங்க பாருங்க ஆயுதங்கள். வில், அம்பு, கிணை என்னும் வகை பறை, கவன், அதோட அங்க இருக்கக்கூடிய மக்களை கூவி அழைத்து அந்த யானைகளை துரத்துள்ளார்கள். யானையை அரிமா கொன்றுள்ளது. மலைவாழ் மக்கள் யானை தந்தத்தை பாறை மேல் குவியலா வச்சிருக்காங்க. இப்ப அண்மையில கூட ஆப்பிரிக்கால எத்தனையோ 1000 யானை தந்தங்களை எரிச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். ஆண் யானை கலர் நிலத்தை நீர் என நினைத்து தன் தலைமையில் கொட்டியுள்ள காட்சி. புலியின் குகைக்கே சென்று யானையை கொண்டுள்ளது. அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட அந்த யானையுடைய அந்த தொடர் வாழ்க்கை பேசப்பட்டிருக்கு. பெண் புலி குட்டி போட்ட களைப்பில் இருக்கும். அதன் பசியை போக்க ஆண் புலி ஆண் யானையை வேட்டையாடி இருக்கு. அந்த பெண் புலியுடைய பசியை போக்க ஆண் புலியை போய் வேட்டையாடி இருக்கு. இது ஒரு செய்திங்களா. அதே போல யானை கன்று போட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில அந்த தாய் யானை அயர்ந்து சோர்வா இருந்திருக்கு. அதன் பசியை போக்க இந்த ஆண் யானை போய் அந்த திணை பயிரை எடுக்குது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறவர்கள் தீப்பண்டங்களை எரிந்து அந்த யானையை விரட்டியுள்ளார்கள். இப்ப கூட நம்ம செய்திகள் என்னன்னு பாக்குறோம், திணைப்பயிர்களை யானை அழித்து விட்டது. ஊர் மக்கள் கும்கி யானையை வரவழைத்து துரத்தி விட்டார்கள். ஆனா அது தன்னுடைய தேவைக்காக வந்திருக்கு. அதான் செய்தி. அரசன் வழுதி யானை படை கொண்டு பல கோட்டைகளை கைப்பற்றிய செய்தி. அப்புறம் பாருங்க, யானையை கொன்ற வேங்கை புலி, அது ஆசிய சிறுத்தைன்னு சொல்றோம். வேங்கை புலி அப்ப சிறுத்தை கூட யானையை வேட்டையாடி இருக்கு. இந்த சிறுத்தை உருமிய சத்தம் அச்சம் தருவதாக இருந்திருக்கு அந்த யானைக்கு. யானையுடைய வெரைட்டி சொல்றாங்க. முகத்தில் புள்ளியா இருக்கும் பாருங்க, அந்த யானையை கூட புலி கொன்றுள்ளது. அந்த யானையை புலி கொன்று அதன் குருதியை குடித்துள்ளது. ரத்தத்தை குடிச்சிருக்கு அந்த புலி. காட்டில் நீரின்மையால் பசுக்களோடு யானை கன்றுகள் ஊருக்குள் வரக்கூடிய காட்சி. யானை மேல் அமர்ந்திருக்கும், யானை மேல ஒருத்தர் இருக்காரு, கீழே ஒருத்தர் வழி நடத்துறாரு. இப்படி யானைகளை வழி நடத்திருக்காங்க. அரிமா ஆண் யானையை வேட்டையாடியுள்ளது. அப்ப பாருங்க, ஒட்டு மொத்தமா இந்த யானைகள் அது குறித்து நம்ம பேச நற்றினை மட்டும் இல்ல, சங்க இலக்கியம் ஒட்டுமொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா யானைகளுடைய பதிவுகள் ஏறாது. அப்புறம் ஒரு காட்சியில யானை பாத்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு பாருங்க, அந்த சிவந்த நிறம். அதோடு இந்த யானை அந்த புலியை குத்தி இருக்கு. அந்த புலியினுடைய அந்த குருதிப்பட்டு யானையினுடைய தந்தம் சிவந்த நிறமா இருக்கு. அது வாழைப்பூவினுடைய அந்த மொட்டோடு ஊமிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா கோட்டையை முற்றுகையிட யானை புலியினிடத்தில் தாக்குண்டது. அரிமா, ஆலி போன்ற வேங்கை போன்ற விலங்குகள் யானை தாக்கியுள்ளது. யானை தன் குடும்பத்திற்காக வேங்கை தழைகளை உரித்து ஊட்டியுள்ளது. யானை தன் இணைக்காக நீரை எடுத்து ஊட்ட எதிரி ஓடியுள்ளது. இந்த காட்சிகள் அப்போ ஒரு ஆண் யானை தான் அந்த குடும்பத்தை வழி நடத்திருக்கு. ஒரு ஆண் புலி தான் வழி நடத்திருக்கு அது குடும்பத்தை. ஒரு ஆண் எருமை தான் அது குடும்பத்தை வழி நடத்திருக்கு. ஒரு நரி தான் தன்னுடைய குடும்பத்தை, ஆண் நரி தான் தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்திருக்கு. அப்போ அனைத்து விலங்குகள் இடத்திலும் இந்த ஆண் ஆதிக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, தாய் வழி சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்லி இப்போ ஒரு தந்தை வழி சமுதாயத்துக்கு மாறி இருக்கும். அது இயற்கையா என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த யானையினுடைய அந்த
குறிப்புகள்லாம் பார்த்தோம். நெற்றியில் பூ போட்ட ஒரு காட்சி. யானையின் தும்பிக்கை பாத்தீங்கன்னா வளைந்த நெற்கதிரோடு ஓமிக்கப்பட்டிருக்கு. அந்த யானையின் காது. கணேஷ் பாபு சார், ஐ எம் ஆடிபிள்? தேங்க்யூ சார், முடிச்சிடலாம் சார், நன்றி. யானையின் காது பாத்தீங்கன்னா முரம் போன்ற காதுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை கொடுத்திருக்காங்க. இது செவி வழி செய்திங்களாங்க. யானையின் செவி பற்றிய இந்த ஓமை இருக்குல்ல, இது காலகாலமா ஒரு செவி வழி செய்தியா அந்த வயதானவர்கள்லாம் நம்ம பகுதிகளில் சொல்லிட்டு இருப்பாங்களாம். நான் சங்க இலக்கிய செய்தி அவங்ககிட்ட பேசினா யாரை ஏமாத்துற, இது எங்க தாத்தா எனக்கு சொன்ன கதை அப்படின்றாங்க. அப்ப எப்படி இந்த செவ்விலக்கியம் எப்படி ஒரு செவி வழி இலக்கியமா மாறுது? அப்போ வட்டார இந்த நம்ம லூர்து அவர்கள் எழுதினாரு, நாட்டார் வழக்காற்றில் ஒரு புத்தகம் எழுதினாரு லூர்து அவர்கள். அவர் தான் சொல்றாரு, இந்த ஒரு கிராமர் ஒண்ணு இருக்கிறார், ஒரு ரூல், செவ்விலக்கியம் ஈக்குவல் டு செவி வழி இலக்கியம்ன்றாரு. அப்போ இப்படி இந்த சங்க இலக்கிய செய்திகள் எல்லாமே நம்ம வாழ்வியலா இருந்திருக்கு, நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதை போல இருந்திருக்கு. பெண் யானை கன்று போட்ட அந்த காட்சி, பெண் யானை பசியா இருந்திருக்கு, அந்த பசியை போக்குறதுக்கு ஆண் யானை போய் நெற்கதிர் எடுத்த காட்சி, இதெல்லாம் பார்த்தோம். இரவு நேரத்துல பெண் யானை அந்த கன்று ஈன்றுள்ளது, அப்போ ஆண் யானை அந்த இடத்துல பாதுகாப்பா இருந்திருக்கு. அப்போ நற்றினை வழி தொழில் தமிழரது இயற்கை வாழ்க்கைய நம்மளால ரொம்ப சாதாரணமா மகிழ்ச்சியா தாத்தா பாட்டி கதை சொல்ற மாதிரி அதை அழகா பார்க்க முடியுது. அந்த நெய்தல் நிலம் மீனவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒட்டுமொத்தமா என்னென்ன மீன்கள் பாருங்க, ஐயரை, இறால், கெளிறு, சுறா, வெறால், வகலை, இது போன்ற மீன் வகைகளாக இருக்கட்டும், மீனவர்களது அந்த வலைப்பின் நுட்பமா இருக்கட்டும், வலைகள் ஒரு சிறிய அளவுல அவங்க வச்சிருந்திருக்காங்க. உழவர்களது வாழ்க்கையில பசுவா இருக்கட்டும், எருதா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், இவங்க பெற்றிருந்த அந்த முக்கியத்துவங்கள், குதிரைகள் தேரில் பூட்டப்பட்ட காட்சி, ஏழ்மை நிலையில் உள்ள அந்த மீனவ பெண்ணை செல்வ நிலையில் உள்ள அந்த தலைவன் காதலித்த புரட்சி காதல், கைத்தடியாலே முயலை வேட்டையாடிய காட்சி, யானை, அரிமா, ஆலி, புலி வேட்டையாடிய அந்த குறிப்புகள், யானை தன் குடும்பத்தை பாதுகாத்த செய்திகள் நற்றினை வழி அறிய முடிகிறது. தற்போது இருக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு மாறான வாழ்க்கையில தான் நம்ம இந்த மனித இனம் பல்வேறு சிக்கல்களில் நம்ம ஆளாயிருக்கிறோம். வகை நிலத்து அந்த அழகியல் வாழ்க்கை மாறி எஞ்சிய பாலை மட்டும் நம்ம கிட்ட காணப்படுத்த நம்ம வாழ்க்கையின் ஒரு பெரும்பான்மை சோகம். அது சங்க தமிழர் போல நம்மளும் இந்த இயற்கை வாழ்க்கைக்கு நம்மளை இணைத்து கொண்டால் அடையக்கூடிய இன்பம் பேரு வகை என்பதை நினைவுபடுத்தி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையோடு எங்களை இணைத்து விட்டீர். உங்கள் உரையில் எங்கள் செவிகள் நிறைந்தன, மதிகள் மலர்ந்தன. நன்றி ஐயா. இனி நாங்களும் இயற்கையை போற்றுவோம். எம் துறையோடு பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறும் தருணம் இது. நன்றியுரை வழங்கிட தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு பாலாஜி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எட்டு திக்கும் உன் குரல் பதிந்தது, கற்கண்டாய் நற்றினை இணைத்தது. உலகில் பல மொழிகள் இருப்பினும் தமிழ் போல் அமிர்த மொழிகள் இல்லை. ஊடல் மற்றும் ஒழுக்கம் காணப்பட்டது. சங்க புலவர்களின் ஆளுமைகள் என்றும் பாராட்டத்தக்கது. இயற்கை காட்சிகள், உயிரினங்கள் பற்றியெல்லாம் எடுத்துரைத்த விதம் சிறப்பு. யாம் என்கிற மரம் ஒன்று சங்க இலக்கியத்திலேயே உண்டு, மிக உயர்ந்தது என்றும் எடுத்துரைத்தீர். கழுகு கூடு கட்டும் என்பதை அயல் நாட்டோரோடு ஒப்பிட்டு நாம் அவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அசுனம் இசை கேட்கின்ற ஒரு விலங்கு, ஆனால் அது உணவுக்காக வேட்டையாடப்பட்டது. அடுத்து நீங்க சொல்லுகின்ற போது ஐரமீன், அதை பற்றி எடுத்துரைத்தேன். பசுமாட்டின் கயிற்றிலே மணி கட்டப்பட்டிருப்பது எதுக்காக என்ற ஒரு விளக்கமும் நீங்கள் களப்பணி ஆற்றி அதிலிருந்த கிடைத்த தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர். நிலம் சார்ந்த அறிவாக அது பார்க்கப்படுகிறது.
ஆப்பிரிக்கா மக்களோடு, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பசுக்கூட்டங்களோடு ஒப்பிட்டு பேசியமைக்காக. பசுக்களோடு யானை குட்டிகள் நீர் அருந்த வருதல், பசுமாட்டிற்கு குளிர் ஆகாது போன்ற செய்திகளை நற்றிணை வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஆலி என்பது கலை. அந்த கலை தாராசுரம் கோவிலில் தொடங்கி, அதாவது பல்லவர்களின் வாயிலாக சோழர்களுடைய சிற்பங்களிலும் அதை காணலாம் என்று எடுத்து சொன்னமைக்கு மிகவும் நன்றி. பறவைகளுக்கு பிடித்தமான உணவு இறால். அதை சொல்லிய விதம், சங்க புலவர்களின் படைப்பாற்றலை, கருத்தாற்றலை, எழுத்தாற்றலை, சொல்லாற்றலை அழகாக செதுக்கி தந்தமைக்கு நன்றி முரளி ஐயா. எந்த மீன் சாப்பிடலாம், எந்தெந்த மீன்களை சாப்பிடக்கூடாது, நல்லதொரு விளக்கம். நற்றிணையில் தலைவன் தலைவி காதல் வாழ்க்கையை சொன்ன விதம் அருமை. பட்டும் படாமல் உணர்த்திய விதம் தமிழுக்கே உரித்தான பெருமை. நற்றிணையை களப்பணியாய் ஆற்றி நற்கருத்தினை அனைவருடைய உள்ளத்திலும் விதைத்தது பாராட்டுதலுக்கு உரியது, அதே நேரத்தில் போற்றுதலுக்கும் உரியது. முனைவரே, முரளியாரே, காணா பாடலின் கவி நிலவானவரே, வணக்கம் கலந்த நன்றி ஐயா. உமக்கு சிறந்ததொரு கருத்துரை வழங்கியமைக்காக. இக்கருத்தரங்கம் சிறப்பாக அமைந்ததற்கு எமது பல்கலைக்கழக தலைவர், இளம் கல்வியாளர், மாணவர்களின் விடியல் உயர்திரு ஏசிஎஸ் அருண்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கலந்த நன்றி. கடலாய் பதிவாளர், அலையாய் இணைப்பதிவாளர்கள், முகிலாய் புல முதன்மையர்கள், கவியாய் துணை புல முதன்மையர்கள், நிலவாய் துறை தலைவர், அருவியாய் தமிழ்துறை தலைவர், மழைத்துளியாய் தமிழ் பேராசிரியர்கள், பனித்துளியாய் மாணவர்கள், பூந்தோட்டமாய் தமிழ் ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. கணினி தமிழாய் கணேஷ் பாபு, கவின்மிகு ஒருங்கிணைப்பாளராய் முனைவர் கவிதா அவர்கள், வர்ணனையாளராய் புன்னகையோடு கருத்தரங்க நிகழ்வினை தொகுத்து வழங்கிய திருமதி சர்மிளா அவர்கள் மற்றும் இணையவழி கருத்தரங்கை வெற்றிகரமாக முடிக்க உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் மனமகிழ்வான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் BA தமிழ், MA தமிழ், PhD தமிழ் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முழு நேரம் மற்றும் பகுதி நேரம். தமிழை ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பலரும் தமிழை தமிழ் என கூறாது இப்படியெல்லாம் கூறுகிறார்கள். விட்டு சித்தன் விரித்த தமிழ், தேனாரின் செய்த தமிழ், சொல்லில் பொழிந்த தமிழ், சீர்மலி செந்தமிழ், திருவரங்க தமிழ், கோதைவாய் தமிழ், நடைவிலங்கு தமிழ், நல்லியல் இன்தமிழ், சங்கத்தமிழ், சங்க முகத்தமிழ், சங்கமொழி தமிழ், நாமருவத்தமிழ், வளரும் தமிழ், இன்பத்தமிழ், இன்தமிழ், வியந்தமிழ், தூயத்தமிழ், நற்றமிழ், நல்லிசை தமிழ், ஒன்தமிழ், தன்தமிழ், வன்தமிழ், இருந்தமிழ், செந்தமிழ், தேந்தமிழ் என்று அழைக்கிறார்கள் என பலவாறாக தமிழை போற்றிருக்கின்றனர். இவை அனைத்தும் தமிழின் சிறப்பை சிறப்பித்து கூறுவனவாகும். வாருங்கள், பைந்தமிழை கற்போம், பார்ப்புகழ நிற்போம், மீண்டும் இணையத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாலை 6 மணி வரை பின்னூட்ட படிவம் செயல்பாட்டில் இருக்கும் என்பதனை Dr. NGR Educational and Research Institute, University, Mother of All, Chennai.